ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சூப்பரான ஸ்டூடியோ செட்டப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்காக நான் நிறைய நேரம் செலவு பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பைக் ரைடு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு புதுமையான ஒரு ஸ்டூடியோ செட்டப் கூட வந்திருக்கேன். ஏன்னா ரெகுலராக வீடியோ கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த செட்டப்பு. ட்ராவல் பண்ணிக்கிட்டே வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியலாம். ஏதோ ஜாலியாக சுற்றுறாங்க, வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் இது செய்கிறது அவ்வளோ கஷ்டங்க. பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், இது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இதில் இருந்து வெளியே போயிட்டாங்க. அது மாதிரி தான் நானும் போக வேண்டிய ஆள் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படியாவது இதில் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்போடு வந்திருக்கேன். இந்த செட்டப்பில் இருந்துக்கிட்டு நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜேர்னி வித் ஜிகேன்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சேனல் அந்த பேரில் இருந்துச்சு. இப்போ அன்புடன் ஜிகே அப்படின்னு மாற்றியாச்சு. ஏன்னா நம்ம ஜென்ரல் கண்டென்ட் தான் போட போகிறோம். பொதுவான கண்டென்ட்டு, நாட்டு நடப்பு, நம்ம அரசியல், சினிமான்னு சொல்லிட்டு எல்லாமே பற்றி பேச போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம அன்புடன் ஜிகே அப்படிங்கிற பேரை மாற்றிருக்கோம். இங்கே அன்பு மட்டும்தான், எந்த ஒரு ஹேட்டர்ஸ், எந்த ஒரு யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு பேரை வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் யாரை பற்றியும் நான் குறை சொல்லுவதோ இல்லை விமர்சிப்பதோ இருக்காது. விமர்சனம் இருக்கலாம், பட் குறை சொல்கிற மாதிரியோ இல்லை ஒருத்தவங்கள தாக்கி பேசுகிற மாதிரியோ இருக்காது. பொதுவான கண்டென்ட், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான கண்டென்ட் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னமுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அதில் வீடியோ கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நிறைய பேர் ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. ட்ராவல் பண்ணுறது, அதை யூடியூப்பில் போடுறதுங்கிறது நான் பார்த்த யூடியூபர்ஸில் ஒரு 10 பேரில் 2 பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ட்ரெண்டில் இருக்கும். அந்த ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே டவுன் ஆகிடுது. அதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்தை நகர்ந்து போனால் மட்டும்தான் அதை நிலைக்க முடியுது. அந்த ட்ரெண்டில் இருக்க வரைக்கும் தான் அதில் நிலைக்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன வருதோ அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அதை தான் இப்போ நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், நாட்டு நடப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல். மறக்காமல் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு அறிமுக வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு சேனல் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த சேனல். இனிமேல் தான் நம்ம வளரணும். அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த கண்டென்ட் தொடர்ந்து ரெகுலராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறேன். ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. எதையுமே தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சுட்டோன்னா அது ஹிட் ஆயிரும், அது அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ஸ் சொன்னாங்க. அதைத்தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். தொடர்ந்து 48 நாள் வீடியோ ஸ்கிப்பே பண்ணாமல் டெய்லி வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கான்செப்டில் தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி டே 1. இன்றைக்கி அக்டோபர் 1, டே 1 ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து 48 நாள் நான் வீடியோ தொடர்ந்து போட்டேன்னா நான் யூடியூப்பில் பெரிய ஆளாக வந்துடுவேன், எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.